அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தமிழில் யூனிட் 6லேருந்து முக்கியமாக ஒரு 54 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, மலேசியாவின் தலைநகர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோலாலம்பூர். இரண்டாவது வினா, ராசராச சோழன் தெரு எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கோலாலம்பூர். மூன்றாவது வினா, நீரற வரியா கரகத்து என்ற புறநாற்று பாடலிடையில் இடம்பெறும் நிகழ்கலையை குறிக்கும் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கரகம். நாலாவது வினா, சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆட்டங்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 11. ஐந்தாவது வினா, சிலப்பதிகாரத்தில் குடக்கூத்து என்று குறிப்பிடப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கரகாட்டம். ஆறாவது வினா, கரகாட்டத்தின் துணையாட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மயிலாட்டம். ஏழாவது வினா, கா என்பதற்கு பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரம் தாங்கும் கோல். எட்டாவது வினா, காவடி ஆட்டம் ஆடப்படும் வெளிநாடுகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இலங்கை, மலேசியா. ஒன்பதாவது வினா, தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, உரிமை என்ற தேவதும்பி. பத்தாவது வினா, தேவராட்டத்தில் பெரும்பான்மையாக எத்தனை கலைஞர் கலந்து கொள்ளலாம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 8 முதல் 13 கலைஞர்கள். 11வது வினா, சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவராட்டம். 12வது வினா, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்த கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரை ஆட்டம். 13வது வினா, புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களால் ஆடப்படும் ஆட்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொய்க்கால் குதிரை ஆட்டம். 14வது வினா, பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கச்சிக்கொடி. 15வது வினா, பொய்க்கால் குதிரை ஆட்டம் கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குதிரைக்களி. 16வது வினா தொல்காப்பியர் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக இடம்பெறுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பறை. 17வது வினா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புலியாட்டம். 18வது வினா திறந்த வெளியை ஆடுகளமாக்கி நிகழ்த்தப்படும் கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெருக்கூத்து. 19வது வினா திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நடைபெறும் கலை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தெருக்கூத்து. 20வது வினா நாடகக்கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நா முத்துசாமி. 21வது வினா மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள். 22வது வினா தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளில் காணப்படும் நூல்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல்கள். 23வது வினா கவிஞர் உமா மகேஸ்வரி பிறந்த மாவட்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மதுரை மாவட்டம். 24வது வினா கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார்? ஆப்ஷன் டி ஆண்டிப்பட்டி. 25வது வினா கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய கவிதை நூல்கள் யாவை? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது. 26வது வினா பூ தொடுத்தல் எனும் கவிதையை எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி உமா மகேஸ்வரி. 27வது வினா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி குமரகுருபரர். 28வது வினா செங்கிரி பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி இரண்டாவது பருவம். 29வது வினா சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 96 வகை. 30வது வினா பிள்ளை தமிழ் எத்தனை வகைப்படும்?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி 2 வகை. 31வது வினா பிள்ளைத்தமிழில் மொத்த பருவங்கள் எத்தனை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 10. 32வது வினா பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 10 பாடல்கள். 33வது வினா பிள்ளைத்தமிழில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 100 பாடல்கள். 34வது வினா குமரகுருபரின் காலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. 35வது வினா பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 7. 36வது வினா பிள்ளைத்தமிழில் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சிற்றில் சிறுபறை சிறுதேர். பிள்ளைத்தமிழில் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய கடைசி 3 பருவங்கள் யாவை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கலங்கு அம்மானை ஊசல். 38வது வினா செங்கீரை பருவம் குழந்தையின் எத்தனையாவது மாதத்தில் நிகழும்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 5 to 6 மாதங்கள். 39வது வினா காலில் அணியும் அணிகலன்கள் யாவை? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சிலம்பு மற்றும் கிண்கிணி. 40வது வினா இடையில் அணியும் அணிகலன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அரைஞாண். 41வது வினா நெற்றியில் அணிவது சுட்டி காதில் அணியும் அணிகலன்கள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி குண்டலம் மற்றும் குலை. 42வது வினா தலையில் அணிவது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி சூலி. 43வது வினா கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட கவிஞன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பாரதியார். 44வது வினா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ராமாவதாரம். 45வது வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 6 காண்டங்கள். 46வது வினா கம்பர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தேரழந்தூர். 47வது வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சடையப்ப வள்ளல். 48வது வினா விருத்தப்பா பாடுவது வல்லவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கம்பர். 49வது வினா ஓசை தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பமடா என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதி. 50வது வினா பாய்ச்சல் எனும் சிறுகதை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சா கந்தசாமி. 51வது வினா பாய்ச்சல் சிறுகதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தக்கையின் மீது 4 கண்கள். 52வது வினா சா கந்தசாமி எழுதிய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி விசாரணை கமிஷன். 53வது வினா சாயாவனம் புதினத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சா கந்தசாமி. 54வது வினா சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சா கந்தசாமி. நண்பர்களே, நீங்கள் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 54 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.